السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஃபர்லான தொழுகைகளை சரியான முறையில் உள்ளச்சத்துடன் தொழுவதற்கு ஃபர்லான தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் தொழக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள் உதவுகின்றன. அந்த முன்பின் சுன்னத்துகளை, அந்த தொழுகைகளை சரியாக நாம் தொழுது வரும் பொழுது ஃபர்லான தொழுகைகளை உள்ளச்சத்துடன் ஹுஷூவுடன் அந்த வெற்றிக்குரிய தொழுகையாக மாற்றுவதற்கு அது உதவியாக அமைகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 ரக்காத்துகளை சொல்லி இருக்கின்றார்கள். யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் இந்த ஃபர்லான முன்பின் சுன்னத்தான தொழுகைகளை தொழுது வருவார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுகின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது, மா மின் அப்தின் முஸ்லிமின் யுஸல்லி லில்லாஹ் குல்ல யௌமின் 12 ரக்அத்தன். ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் 12 ரக்அத்துகளை தொழுது வந்தால் ததவ்வுஅன் கைரல் ஃபரீதா, அது ஃபர்ல் அல்லாத சுன்னத்தான 12 ரக்அத்துகள், அதை தொழுதால் இல்லா பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுகின்றான், ஒரு பெலசை கட்டுகின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதில் இருக்கக்கூடிய ஆக முக்கியமான 2 ரக்காத்துகள் தான் ஃபஜ்ருக்கு முன்னால் தொழப்படக்கூடிய 2 ரக்காத்துகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் சிறப்பை பற்றி சொல்லி காட்டினார்கள். ஃபஜ்ருடைய 2 ரக்காத்துகள் கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா, உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்தை விட மிகச் சிறந்தது. அது ஃபர்லான 2 ரக்காத்துக்கு முன்னால், ஃபஜ்ருடைய 2 ரக்காத்துக்கு முன்னால் தொழப்படக்கூடிய சுன்னத்தான 2 ரக்காத்துகள். பயணத்திலும் அதை விடக்கூடாது. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து சிறப்புகள், செல்வங்கள், என்னென்ன பாக்கியங்கள் எல்லாம் இருக்கின்றதோ எல்லா நலவுகளை விட ஃபஜ்ருடைக்கு முன்னால் தொழப்படக்கூடிய 2 ரக்காத்துகள் சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே போன்று ظுஹருக்கு முன்னால் 4 ரக்காத், ظுஹருக்கு பின்னால் 2 ரக்காத்துகள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஒரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு ஷகீக் என்ற ஒரு சஹாபி கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சுன்னத்தான தொழுகையை பற்றி கேட்டார். சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது வீட்டிலே ظுஹருக்கு முன்னால் 4 ரக்காத்துகளை தொழுவார். ஒரு மனிதர் ஃபர்லான தொழுகையை தவிர மற்ற சுன்னத்தான தொழுகைகளை தொழுவதற்குரிய மிகச் சிறந்த இடம் வீடு. சுன்னத்தான தொழுகைகள் தொழப்படுவதற்கு மிகச் சிறந்த இடம் வீடுகளை நாம் சுன்னத்தான தொழுகைகளை தொழக்கூடிய இடமாக மாற்ற வேண்டும். ஹதீஸிலே இருக்கின்றது, வீடுகளை மகாபிர்களாக, மையவாடிகளாக ஆக்க வேண்டாம், அதிலே தொழக்கூடிய பழக்கங்களை உண்டாக்குங்கள். மையவாடி என்பது தொழுவது கூடாது. எனவே தொழாத இடமாக நீங்கள் ஆக்காதீர்கள். நீங்களும் தொழ வேண்டும், பெண்கள் மாத்திரமல்ல ஆண்களும் தொழ வேண்டும். என்ன தொழுகை ஆண்கள் தொழ வேண்டியது? சுன்னத்தான தொழுகைகளை தொழ வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ظுஹருக்கு முன்னால் 4 ரக்காத்துகளை வீட்டிலே தொழுவார்கள். அதற்கு பின்னால் வெளியாகி வந்து மக்களுக்கு ظுஹருடைய ஃபர்லான தொழுகையை தொழுவித்து விட்டு மீண்டும் சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே ظுஹருடைய பிந்திய 2 ரக்காத்துகளை தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுகின்றார். இதே போன்று கண்ணியமானவர்களே, மகரிபுக்கு பின்னால் இருக்கக்கூடிய 2 ரக்காத்துகள் சொல்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்லான மகரிபுடைய தொழுகையை தொழுவிப்பார்கள், தொழுவித்து விட்டு மீண்டும் வீட்டுக்கு வருவார்கள். வீட்டுக்கு வந்து 2 ரக்காத்துகளை தொழுவார்கள், சுன்னத்தான 2 ரக்காத்துகள். இதே போன்று ரக்அத்தானி பஅதல் இஷா, இஷாவுக்கு பின்னால் 2 ரக்காத்துகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவை தொழுது முடித்து விட்டு வீட்டுக்கு வந்து தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இது வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தான தொழுகைகள் 12 ரக்காத்துகள் இருக்கின்றது. இதை தவிர ظுஹருக்கு பின்னால் இருக்கக்கூடிய இன்னும் 2 ரக்காத்துகள், ظுஹருக்கு முன்னால் 4 ரக்காத், பின்னால் 2 ரக்காத் வலியுறுத்தப்பட்டது. வலியுறுத்தப்படாத இன்னும் 2 ரக்காத் இருக்கின்றது. இதே போன்று அசருக்கு முன்னால் 4 ரக்காத்துகள் தொழுவதும் சுன்னத்தானது. இதே போன்று மகரிபுக்கு முன்னால், அசருக்கும் மகரிபுக்கும் இடையிலே இந்த தொழுகைகளையும் தொழுவது கூடாது. மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது தஹியத்துல் மஸ்ஜித் தொழ வேண்டிய தேவை இருந்தால் தொழலாம். அது போக அந்த நேரத்திலே தொழுவது மக்ரூஹான ஒரு நேரமாக இருக்கின்றது. இதே போன்று ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் சூரியன் உதிக்கும் வரைக்கும் எந்த தொழுகையையும் தொழுவது கூடாது, அது மக்ரூஹான நேரமாக இருக்கின்றது. இதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழக்கூடிய பழக்கம் இருந்தது. சஹாபாக்கள் தொழுவார்கள். மகரிபுக்கு முன்னால் 2 ரக்காத்துகளை சஹாபாக்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
காரணம், ஒவ்வொரு அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையிலே சுன்னத்தான 2 ரக்காத்துகள் இருக்கின்றது என்று ஹதீஸிலே பதிவாக இருக்கின்றது. இதே போன்று இஷாவுக்கு முன்னால் 2 ரக்காத் இருக்கின்றது. அது வலியுறுத்தப்படாத 2 ரக்காத்துகளாக இருக்கின்றது. வலியுறுத்தப்பட்ட 12 ரக்காத்துகளை சேர்த்து இவைகளையும் தொழும் பொழுது கண்ணியமானவர்களே, உமது தொழுகை அது உள்ளச்சமுள்ள வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய தொழுகையாக மாறும். இந்த தொழுகையிலே பேணுதலாக தொழக்கூடிய தொழுகையாளிகளாக மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.